வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிஸ்டனுடைய டயாமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன். அதுக்குரிய ஆன்சர் பார்க்கலாம். கொஸ்டின் இதான்: 4 + 4 + 4 + 4 டிவைடட் 4 டிவைடட் 6 + 6 + 6 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி டிவைடட் 6. இது என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இந்த 6 ஃபுல்லுமே கூட்டிடுங்க, டிவைட் பண்ணிடுங்க 4. அதுக்கடுத்து இந்த 4ஐயும் இந்த இது டிவைட் பண்ணிடுங்க. ஏன்னா போர்டு மாஸ் ரூல் இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டிவிஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டிவிஷன் தானே பண்ணணும். அதுக்கடுத்து தான் ஆட் பண்ணணும். இங்கே 1 இருக்கும். 1 4 is 4, 2 4 is 8, 3 4 is 12, 12 + 1 13. 13/4 தான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். எத்தனை பேர் கரெக்டாக சொன்னீங்களோ அவங்க எல்லாருக்குமே நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டு தான். வாங்க இப்போ சம்குள்ளே போகலாம். எத்தனை பேர் நான் சொன்ன ஆன்சர் கரெக்டாக சொன்னீங்களோ அவங்க எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்னென்னா, கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். இன் ஏ ஸ்டீம் இன்ஜின் சிலிண்டர் ஆஃப் 300 mm diameter, the maximum pressure across the piston is 0.6 Newton mm². Determine the diameter of the piston rod if the maximum tensile or compressor stress on the piston is limited to 40 Newton mm². இதில் என்னென்ன வந்திருக்காங்கன்னா, சிலிண்டரோடைய டயா தந்துட்டாங்க, ப்ரெஷர் எவ்வளோன்னு சொல்லி தந்துட்டாங்க, ஸ்ட்ரெஸ் தந்துட்டாங்க. கிவன் டேட் எழுதிடலாம். இப்படி தான் இருக்கும். பிஸ்டன் டயக்ராம் எல்லாருமே ஃபஸ்ட்டு வரைஞ்சிடணும். டயாமீட்டர் தந்துட்டாங்க, சிலிண்டரோட டயாமீட்டர் 300 mm அவங்களே தந்துட்டாங்க. உள்ள ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு தந்துட்டாங்க, 0.65 Nm/mm² இருக்குன்னு தந்துட்டாங்க. என்ன அடுத்து ஸ்ட்ரெஸ்ஸு இது தந்துருக்காங்க. இப்போ அதே தான் கிவன் டேட்டா எழுதியிருக்கேன். டின்ற டயாமீட்டர், சின்றது சிலிண்டரோட டயாமீட்டர், அதனால தான் 300 mm. ப்ரெஷர் பி 0.65 Nm/mm², ஸ்ட்ரெஸ் 40 Nm/mm². இப்போ என்னென்னா, ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா, பிஸ்டன் ராடோடைய டயாமீட்டர் எவ்வளோ அதை பற்றி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்டனில் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். அதாவது ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா இருக்குது, π/4 டயாமீட்டர் d² × p. π/4 தெரியும். இது நம்மளுடைய சிலிண்டருடைய டயா நம்மளுக்கு தெரியும். அது எவ்வளோ, 300 mm. அது ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ப்ரெஷர் எவ்வளோ நம்மளுக்கு தெரியும், 0.65 Nm/mm². இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிட்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இது கூட டிவைட் பண்ணிடுங்க. இது கூட இது பண்ணிடுங்க. பண்ணும்போது 45945.79 Newton கிடைக்கும். அதுக்கடுத்து பிஸ்டன் ராடு கண்டுபிடிக்கணும். பிஸ்டன் ராடு கண்டுபிடிக்க ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு 4p/πd². டி அப்படின்னா d² தான் இப்போ டி தான் கண்டுபிடிக்கணும். டயாமீட்டர் தான் கண்டுபிடிக்க போகிறோம் பிஸ்டன் ராடுக்கு. அப்படின்றப்ப இந்த டயாமீட்டர் இங்கே வந்துருச்சுன்னா 4p/π ஸ்ட்ரெஸ்ஸு. என்ன இப்போ நம்மளுக்கு ஃபோர்ஸ் தெரியும் எவ்வளோன்ட்டு 4, அது அப்படியே தான். ஸ்ட்ரெஸ் எவ்வளோன்னு தெரியும், 40 Nm/mm². ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்கன்னா, மேலே உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க, டிவைடட். இதை ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணி இது உள்ளே போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிரும். அதுக்கடுத்து இது கூட ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஸ்கொயர் பண்ணிட்டு கிடைக்கிற வழி தான் டி. அது அப்ராக்சிமேட்டாக நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம்னா, எப்போவுமே டயாமீட்டர் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், டயாமீட்டர் 5 தான் கூடும். இப்போ 31 வந்துருக்குன்னா நீங்கள் 32 எடுக்கக்கூடாது, 35 எடுத்துருங்க. இப்போ 36னா 37 கிடையாது, 40. எப்போவுமே டயாமீட்டர் 5 டிஜிட்டாக தான் கூடும். அதை நீங்கள் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், அடுத்து இன்னைக்குரிய குயிஸ் பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோ இதுக்கு குயிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க எல்லோரும். ஃபஸ்ட்டு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன இப்போது மேற்கொண்டு எதாவது வீடியோ வேணுன்னா உடனே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி ஒரு குயிஸ்க்கு போகலாம். இன்றைக்கி ஒரு குயிஸ் தான். A/B is equal to 23:24.
B/C 20:12 அப்படின்னா A/B/C எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் தான் கேட்டிருக்காங்க இல்லை கேட்டிருக்கேன். என்ன இதுக்குரிய ஆன்சர் யாருக்கா தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்குரிய ஆன்சரை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. A/B வந்து 23:24, B/C வந்து 20:12 அப்படின்னா A/B/C எவ்வளவு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு 4 ஆப்ஷன் வேறு நான் தந்திருக்கேன். ஆப்ஷன் A 18:15:60, ஆப்ஷன் B 20:60 18:60, ஆப்ஷன் C 15:60:18, ஆப்ஷன் D 13:55:16. இந்த இதில் எது கரெக்டான ஆன்சர் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டான ஆன்சர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.